சிட்லப்பாக்கத்தில் லைன்ஸ் கிளப் தலைவர் லைன் சிவகுமார் இருந்தார். இங்கே அருமை நண்பர்கள் ரோட்டரி நண்பர்கள் வந்திருக்காங்க. நாங்கள் லைன்ஸ் அது மாதிரி அவங்க எல்லாருன்னா சேவையே நடக்காத நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதர் அவர். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் சார். இதை கூட என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். என் அனுபவம் அது. அப்படி போய் உட்காடுறேன். அவர் சொன்னார், அவனுடைய மகன் பேர் சாம்பசிவம், சாம்புன்னு கூப்பிடுவாய். சாம்பு புலவரையா வந்துக்கிறாரு. அம்மா கிட்ட சொல்லி சர்க்கரை இல்லாத பால் வாங்கி வந்து கொடுறான்னு சாப்பிட்றதுக்குன்னார். அந்த பையன் ஒரு சவுண்டு விட்டுன்னு வேகமாக உள்ளே ஓடி போய் அம்மா கொடுத்த பால் அந்த டம்ளர் நிறைய அந்த மகராசி வழியே கொடுத்துடுது. அப்படியே பக்குவமாக தூக்காந்து டம்முன்னு டேபிளில் வச்சான். வச்ச வேகத்தில் அந்த பால் இப்படியும் ஆடுது, தழும்புது. நான் என்ன பண்ணேன், தழும்புதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த பையன் வச்சுட்டு இப்படி போகும்போது சொன்னேன், டே சாம்பு பால் ஆடுதுன்னு. இல்லை மாமா அது மாடுதுன்னா. அவன் ஆடுதுன்றதான் ஆட்டுப்பால் நினச்சி ஆட்டுப்பால் இல்லை அது ஆடுது இல்லை மாமா மாடுதுன்ட்டு போனான். பார்த்தீங்களா, நான் நினச்சி மகிழ்ந்தையா. ஒரு சின்ன சொல்லில் இருக்குது சார் சுகம். அதனால் பிள்ளைகள் பேசினா யாராவது பேசினா அது என்ன பேசுகிறாங்கன்றதை காது கொடுத்து கேட்போமே, எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா. அதில் நம்ம கவனிக்கணும் சார். அதுலேயும் நகைச்சுவை இருக்குது சார். புழல் ஜெயிலுக்கு போனால் 15 வருஷத்துக்கு முந்தி, தப்பாக பார்க்காதீங்க, பேசுறதுக்கு தான் 500 கைதிகளை ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு நான் ஸ்டாப் ஹியூமர் 1 மணி நேரம் பேசி முடித்ததும் ஒரு மகராஜன் வந்து நன்றி சொன்னான் பாரு. சிரிக்க பேசின புலவர் ராமலிங்கம் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும். நான் என்ன தப்பாக நினைக்க முடியும்? என்னை புகழ்வதற்கு அவனுக்கு தெரியல, அதுதான் அவனுக்கு எல்லை. அது அவன் ஒரு எல்லையை வச்சுன்னு என்ன சொல்கிறான், என்னை உள்ள தள்ளணும்னு அவனுக்கு ஆசை இல்லை. நம்ம அதுதான் சொன்னேன், எதிர்மறை சிந்தனை கூடாது, நேர்மறை சிந்தனை வேணும். நேர்மறை சிந்தனையாக வச்சுக்கோமா சார். அதில் இருக்கிற மகிழ்ச்சி மாதிரி உலகத்திலே கிடையாது சார். மகிழ்ச்சியாக இருங்க ஐயா.